வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு டி.கே. சண்முகம் பல ஆண்டுகளாக வடசென்னை நகர உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் ஒரு மாமனிதர். சென்னைக்குள்ளேயே புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக, பின்தங்கிய நகரமாக, ஆபத்துகள் நிறைந்த ரசாயன தொழிற்சாலைகளின் குவியமாக உள்ள வடசென்னையை மாற்றியவர் இவர். ஆரோக்கியமான, சுகாதாரமான, மாசற்ற நகரமாக வடசென்னையை மாற்றுவதே இவரது ஒரே குறிக்கோளாக இருந்தது. குற்ற நகரமாக திட்டமிட்டு சித்தரிப்பதை தகர்த்து அறிவிலும் ஆற்றலிலும் பன்முகத்திறன் உள்ள நகரமாக வடசென்னையை நிலைநிறுத்துவதற்காக இன்று வரை போராடி வருகிறார். வடசென்னையின் மிக பெரும் துயரமாக மாறிப்போன கொடுங்கையூர் குப்பை மேட்டில் தினசரி 2100 டன் மக்காத குப்பைகளை எரித்து மின்சாரம் தயார் பண்ணும் ஆபத்தான எரி உலை திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி முன்மொழிந்தது. நச்சுத்தன்மையுள்ள இந்த திட்டத்தால் வடசென்னை விஷ நகரமாக மாறிவிடும் என்பதை குடியிருப்போர் சங்கங்கள் முழுமையாக மக்களிடத்தில் எடுத்து சென்றன. சூழலியல் ஆர்வலர்களும் அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டன. ஊர்க்கூட்டம், கருத்தரங்கம், 10,000 பேர் பங்கேற்ற மனித சங்கிலி என தொடர் இயக்கங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து குப்பைகளை ஒரே இடத்தில் குவிக்கும் குப்பை மேடு அல்லாத, எரி உலையும் அல்லாத பரவலாக்கப்பட்ட மையங்களின் மூலம் கழிவுகளை உரமாக்குதல், மறு சுழற்சி செய்தல், மறு உபயோகப்படுத்துதல் என்ற வகையில் மாற்று திட்டத்தை சென்னை மேயர் அவர்களிடமும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமும் முன்மொழிந்திருக்கிறது இவரது கூட்டமைப்பு. ஒரு நகரில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும் குடியிருக்கும் வீட்டை உத்தரவாதப்படுத்துவதும், வேலை செய்ய தகுதி உள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவதும், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்து சாக்கடை கலக்காத சுத்தமான குடிநீர் வழங்குவதும், இலவச மருத்துவம், பொது சுகாதாரம், நெரிசலில்லா பொது போக்குவரத்து, அனைவருக்கும் இலவச கல்வி, வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் மழைநீர் வடிகால் திட்டம், ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களை பாதுகாத்தல், தடையற்ற மின்சாரம் ஆகியவைகள்தான் மக்கள் நலன் சார்ந்த நிலையான நகர கட்டமைப்பை கொண்ட நகர வளர்ச்சியாகும். இதற்காக இன்று வரை தொடர்ந்து போராடி வரும் டி.கே. சண்முகம் அவர்களை மனதார வாழ்த்துகிறது சுடர் அமைப்பு.